அண்மை செய்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துடன் எஸ்.பி. வேலுமணி நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எஸ்.பி. வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து சி.வி. சண்முகம் தங்களுடன் தான் இருக்கிறார் என்ற தகவலை அவர் தெரிவித்த பின்பு சி.வி. சண்முகத்தை அவரது இல்லத்தில் சென்று பார்த்து சமாதான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்த நிலையில் அது தோல்வியடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். சபாநாயகரிடம் மனு அளித்த பின் வெளியே வந்த எஸ்.பி. வேலுமணி சி.வி. சண்முகம் தங்களுடன் தான் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் பிறகு சமாதான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் தோல்வியடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என சி.வி. சண்முகம் என்ன தெரிவித்தார்? தனலட்சுமி வணக்கம். சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் நேரடியாக சந்தித்து அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது வரைக்கும் அவர் சமாதானம் ஆகவில்லை. தன்னுடைய ராஜினாமா முடிவில் அவர் உறுதியாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்குமே அவர் ஏற்கனவே கடுமையான விமர்சனங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருந்த சூழ்நிலையில் தன்னால் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அந்த நிலையிலிருந்து அவர் உடன்பாடு எட்டவில்லை. பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், பொதுச் செயலாளர் தோல்விக்கான காரணத்தை ஆராய்வதற்கான அந்த குழுவை அமைக்க வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலை. அதற்காக அந்த கோரிக்கையினை எடப்பாடி பழனிசாமி ஏற்காத சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவர் அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கே இறங்கி வரலை என்று கூறப்படுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேலாக அவர் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று முன்னாள் அமைச்சர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் அனைவருமே தற்பொழுது அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். குறிப்பாக நீக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு என்பது பறிக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பை வழங்க வேண்டும் என்பது இன்னொரு கோரிக்கையாக இருந்தது. விழுப்புரத்தை பொறுத்தவரைக்குமே பசுபதி என்பவருக்கு அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்குமே ஒரு திட்டவட்டமாக அந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கான மாவட்ட செயலாளரை மாற்ற முடியாது, நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அவர் கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை சி.வி. சண்முகம் ஏற்க மறுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட சமாதான முயற்சி என்பது தற்பொழுது தோல்வியை அடைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.